பாதகாதிபதி தசா வரும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்தே வரும் சில பேருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து மிதுன லக்கணம் வச்சுங்க. மிதுன லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் பாதகம். இப்போ ரிஷப ராசி வந்து ரிஷப லக்கணத்துங்க இவருக்கு வந்து இவருக்கும் குரு வந்து பாதகம். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே தசை நடக்குது. திருமணம் பண்ணலாமா? பொதுவாக 11ங்கிறது வந்து ஒரு லாபஸ்தானம். 11ல் என்ன கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இதெல்லாம் பொதுவான விதிகள். குழந்தை பிறக்குது நிறைய பேருக்கு, அது ஆட்டிசம் கிட்ஸ் ஆயிடுது, இல்லாட்டி குழந்தை பிறப்பிலேயே நிறைய பிரச்சனை ஆயிடுது. ஸோ இதுவும் நீங்க ஜாதக ரீதியா சொல்லிடுவீங்களா? இந்த இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புல தான் குழந்தை பிறக்கும் கூட முன்னாடியே சொல்லிடுவீங்க. பொதுவாகவே இந்த சிம்ம லக்கணக்காரருக்கும் கடக லக்கணக்காரர்களும் இல்லற வாழ்க்கை பெருசாக அமையாது. குறைந்தபட்சம் ஒரு தம்பதியை வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழ்றான் அப்படின்னா இவங்க 20 வருஷம் 25 வருஷம் வாழ்றது பெரிய குதிரை பம்பா இருக்கும். எந்த ராசியாக இருக்கலாம், எந்த நட்சத்திரமா தப்பே கிடையாது. வழி நடத்த போகிறது தசா புத்தி வழி நடத்தும். கூட கோல்சாரத்தின் பங்கு இருக்கும். சார் வணக்கம். வணக்கம்மா. கடந்த பதிவில் வந்து நீங்கள் நிறைய அந்த உலகியல் சார்ந்த ஜோதிட முறைகள், உங்களுடைய அந்த ஒரு கணிப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு வாரமாக இருந்தாலும் துல்லியமான ப்ரெடிக்ஷனாக இருந்த நம்ம நேர்கள் பார்த்தாங்க. அந்த பதிவினுடைய இறுதியில் நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி பார்த்தோம். ஏன்னா நீங்கள் அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பொதுவாக உங்களுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு பெண் ஆண் ஜாதகத்துக்கு எவ்வளவு பொருத்தம் இருந்தால் அது நல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபிட்டான ஜாதகம், எது இருக்கக்கூடாது? திருமண பொருத்தம் நீங்கள் பார்க்க போகும்போது நட்சத்திர பொருத்தம் ரொம்ப அவசியம் கிடையாது. ஒரு 10% இருந்தால் போதும். ரொம்ப நீ 10 பொருத்தம் அவசியம் கிடையாது. 4 பொருத்தம் 5 பொருத்தம் 6 பொருத்தம் வந்தால் போதும். அதை விட முக்கியமானது என்னென்னா உங்களுடைய கட்ட பொருத்தம். ஒரு ஆணுடைய ஜாதக கட்டமும் ஒரு பெண்ணோட ஜாதக கட்டமும் கிரகங்கள் இணைவு சொல்லுவாங்க. அது கிரக உராய்வு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களும் ஒரு பெண்ணோட இருக்கிற கட்டத்தில் இருக்கிற ஜாதக கட்டங்களும் இணைக்கும் போது பகை கிரகங்கள் ஒன்னோட உராசக்கூடாது, மோதக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேஷ ராசின்னு வச்சுங்க. மேஷ ராசி மேலே சனி பகவான் இருக்கார் ஒரு ஆண் ஜாதகத்தில். இப்போ பெண் ஜாதகத்தில் அதே இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா இது கொஞ்சம் யோசனை பண்ணி சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பகை கிரகங்கள் இருக்கிற ஆணு பெண் ஜாட்டில் பகை கிரகம் நினைவு பண்ணும்போது சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது தசா புத்தி முக்கியம் நமக்கு. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பண்ணும்போது எந்த தசை நடக்கும், அடுத்து இவங்க பாத தசை வருமா, இல்லை வடக்கு ஒம்பு வடக்கு வரக்கூடிய தசை வருமா, இவங்க கண்டினியூவாக போவாங்கன்றதை ஃபஸ்ட்டு அதையும் பார்த்துக்கணும். இதை பார்த்து இதுக்கேற்ற மாதிரி நினைக்கணும். சில ஜோதிடர்கள் இந்த 10 பொருத்தத்தை மட்டுமே பார்த்துட்டு தவறு பண்ணிடுறாங்க. இதனோட வந்த விளைவு ஏன்னா வரவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜோதிடர் நம்பி வராங்க, அவங்க சரி 10 பொருத்தம் அதாவது பொதுவாக பார்க்கக்கூடிய என்னன்னா இந்த தாலி பொருத்தம் இருக்கா, குழந்தை பாகிய பொருத்தம் இருக்கான்னு இப்படி ஒரு 5-6 விஷயங்களை மட்டுமே டிக் பண்ணி கொடுத்துட்றாங்களே தவிர இதற்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு ஒன்று வரும். அது எதனால வருது, ஏன் வருதுங்கிற விஷயத்த பார்க்கறது இல்லை. ஸோ இப்போ இன்னும் நம்ம நேயர்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நீங்கள் வேற எந்த மாதிரி புரிய வைக்க போறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஜாதக கட்டம் பார்க்கும்போது நட்சத்திரம் விட்டுடுங்க. கட்டம் பார்க்கும்போது இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது ஒரு ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகம் சரி, இது புத்திர பாக்கியம் வந்து 5ஆம் பாவம் எல்லாரும் பார்ப்பாங்க. இங்கே பாவக்கோள்கள் இருக்கான்னு பார்க்கணும். பாவக்கோள் இருந்தாலும் சில நேரத்துக்கு குழந்தை பிறக்கும், பெண் குழந்தையாக பிறக்கும். இப்போ பாவக்கோள் இருந்தால் அங்கே குழந்தை பிறக்கா கிடையாது, பிறக்கும், ஆனால் பெண் குழந்தையாக பிறக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு நடக்க போகிற தசா புத்தி முக்கியம். பாதகாதிபதி தசா வரும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்தே வரும் சில பேருக்கு. ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து மிதுன லக்கணம் வச்சுங்க. மிதுன லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் பாதகம். இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணத்துங்க இவருக்கு வந்து இவருக்கும் குரு வந்து பாதகம். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே தசை நடக்குது. திருமணம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, குரு நல்லவர் தானே, குரு நல்லவர் தானே. அப்போ மிதுனத்துக்கும் சரி ரிஷபத்துக்கும் சரி குரு நல்லவர் கிடையாது. இப்போ இந்த ஜாதத்தை பொறுத்துருவீங்க. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு மிதுனம் பொறுத்துடுறீங்க. ஆனால் இவங்களுக்கும் குரு தசை நடக்குது, அவங்களுக்கும் குரு தசை நடக்குது. என்ன நடக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சிக்கல் வரும். ஸோ இது மாதிரி ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அப்போ மாங்கல்ய பொருத்தன்றது 8. அப்போ 8ஆம் வீட்டில் பாவகிரகம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சனியோ செவ்வாயோ ராகுக்கேதோ இருந்தாங்கன்னா சுபர் பார்வை இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா தசா இப்போ வந்து 7ல் வந்து ராகு இருக்காரு, 8ல் செவ்வாய் இருக்காருன்னு இப்போ இது பேச்சு எடுத்துன்னா இந்த காலகட்ட தசா வராமல் இருந்தால் சேர்க்கலாம். மெயின் தசா இப்போ 7ல் வந்து ராகு இருக்காரு, இப்போ இவங்க ராகு தசை கடந்து வந்துட்டாங்கன்னா தாராளமாக இணைக்கலாம். இப்போ 8ல் செவ்வாய் இருக்காரு, செவ்வாய் தசை கடந்து வந்துட்டாலும் இணைக்கலாம். ஸோ தசாவும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இணைக்கும் போது கண்டிப்பாக பிரிவினை வராது. அதே மாதிரி பார்க்கும்போது 2 பேருக்கும் இருத்தார அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் முன்னாடியே நீங்கள் சொல்லிடுவீங்க. இருத்தார அமைப்பு இருந்துன்னா அந்த ஜாதகத்தை விலைக்கு வச்சிடணும். இருத்தார அமைப்பு இருந்து அந்த தசா வரும். வரும்போது கண்டிப்பாக திருமணத்தை நமக்கு 2ஆம் திருமணத்தை கொடுத்துரும். அது ஓகே இந்த மாதிரி பண்ணணும் நம்ம. பட் பொதுவாக ஜாதகம்னு பார்க்க வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, ஆனாலும் வந்து இல்லை நம்ம தான் இதை பண்ணிட்டோமே நல்லா தானே இருக்குது பொருத்தம், எப்படி அதற்கான வாய்ப்புகள் வருன்ற மாதிரி தானே எல்லாரும். அது என்ன வரவங்களே என்ன பண்ணோம், அவங்களே முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா பையன் வசதியாக இருப்பான், பொண்ணு அழகாக இருக்கும்,
2 வீடு பிடிச்சிரும், அவங்க பின்னால் வாழ்க்கையை பரிகாரம் பண்ணி ஜெயிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு என்கிட்ட அந்த கிளைண்ட்டோட ஜாதகம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த அம்மா வந்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு அந்த அம்மா நடக்கிறது குரு தசை. இந்த குரு தசை அந்த லக்கணத்துக்கு பாதகத்தை செய்யும். அது எங்கே இருக்காருன்னா அவருக்கு வலுவாக்குறாரு, சொந்த வீட்டிலே இருக்கிறார், தனுசு வீட்டிலே இருக்கிறாரு. இப்போ இது வந்து கண்டிப்பாக பாதகம் தான் செய்யும். இந்த தசை முடிகிறதுக்குள்ளே இந்த திருமண வாழ்க்கையை முறிக்கிறதுக்கு உள்ள வேலையை பண்ணி கொடுக்கும் அது. ஆனால் அவங்க வந்து அழுதாங்க, மட்டும் அழுகுறாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியலன்னு. இந்த இடத்துல ஒரு நிமிஷம், குருங்கிறவர் பொதுவாக வந்து சுபர் அப்படின்னு தானே சொல்லப்படும். குரு வந்து எல்லாரும் பொதுவாக சுபர் தான், ஆனால் சில லக்கணங்களுக்கு அவர் பாவி. ஓகே. சனியும் பொதுவாக பாவன்றாங்க, சில லக்கணக்காரர்களுக்கு அவங்க தான் சுபர். இங்கே யாரும் பாவரும் கிடையாது, யாரும் சுபரும் கிடையாது, லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரிங்களா? இப்போ எப்படின்னா ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒரு கிரகம் நல்லதும் பண்ணும் கெடுதலும் பண்ணும். ஓவரலாக பார்க்கும்போது சுபர் குரு சுபர் பார்வை இருக்கும்போது நம்ம தப்பிச்சு வந்துடலாம். இப்போ ஒரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ குருவுடைய பார்வை இருந்தது, இப்போ எந்த லக்கணமாக இருக்கட்டும் எந்த ராசியாக இருக்கட்டும், குரு பார்வை இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வந்துடுவோம். இது பொதுவான விஷயம். லக்கணம்னு எடுத்து பார்க்கும்போது அந்த பாவகிரகங்களுடைய தொடர்புலேயே தசா வரக்கூடாது. தசா வந்து அந்த இடத்துல ஒரு பிரிவினையோ இல்லை அது பிரிவினைக்கு உண்டான சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொருத்தம் பார்க்கும்போது பார்க்கணும். இப்போ அவரோட கணவர் வந்து ரிஷப லக்கணம், இந்த அம்மா வந்து மிதுன லக்கணம். அந்த ரிஷப லக்கணக்காரருக்கு ராகு தசை நடக்குது. ராகு எங்கே இருக்காருன்னா ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, குருவோட இருக்கிறாரு. இப்போ அவர் குரு வேலையும் செய்வார், 11ஆம் வீட்டு வேலையும் செய்வார், கொஞ்சம் ட்ரிங்க் பழக்கமும் பண்ணுவார். பொதுவாக 11ங்கிறது வந்து ஒரு லாபஸ்தானம், 11ல் என்ன கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இதெல்லாம் பொதுவான விதிகள், இதெல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான விதி. லக்கணமாக எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு 11 ராகு இருந்தானா பொதுவாக நல்லது சொல்லலாம். ஆனால் அவருக்கு எந்த சாரத்தில் இருக்கிறான்னு பார்க்கணும், அவர் கூட யாரா சேர்ந்தான்னு பார்க்கணும். ஸோ இவருக்கு 11ஆம் வீட்டு வேலையை செய்வார். 11ஆம் வீட்டுன்றது எல்லாருக்கும் 2ஆம் திருமணம் சொல்லுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலைக்கு போகாமல் தண்ணியை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பெண்களோட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இவர் இப்படிக்காரு. இந்த அம்மா வந்து பாதகாதிபதி தசை குரு தசை விட்டுட்டு போகலான்ற மாதிரி அடுத்து இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன் இப்போனா, இப்போ அவசரப்படாதீங்க, குரு தசை முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு சனி தசை நல்லாயிருக்கும், பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதலாக விஷயம் சொல்லி அனுப்பிச்சிடுறோம். ஆனாலும் இது சம்பவம் முடிச்சு வச்சு தான் போகும். ஓகே, நம்ம ஆறுதல் சொன்னாலும் அது நடக்கணுங்கிற விதி இருக்கும்போது நடந்தே தீரும். அதுக்கு தான் சொல்கிறோம், திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா நடக்காதா நீ தெளிவாக நீங்கள் கேள்வி ஜோசியரை. அப்போ மிதுன லக்னக்கார அந்த பெண்ணுக்கு எந்த லக்னத்தை சேர்த்திருந்தா சரியா அமைஞ்சிருக்க? இப்போ லக்னம் முக்கியம் கிடையாது, தசா தான் முக்கியம். ஓகே, அப்போ மிதுன லக்னத்துக்கு இப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்ன தசை சொன்னீங்க? இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து குரு தசை நடக்கும். குரு தசை. அப்போ எந்த தசை பையனுக்கு இருந்திருந்தா அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம்? இல்லை இப்போ வந்து பையனுக்கு வரை எந்த தசை நடக்கலாம், பொண்ணுக்கு எந்த தசைலாம், அதாவது 2 பேரும் பாதகமாக. இப்போ வந்து ரிஷப லக்கணத்துக்கு ராகு வந்து 11 இருக்கிறாரு, கூடவே குரு இருக்கிறாரு. இந்த ரிஷப லக்கணத்துக்கும் குரு நல்லா செய்ய மாட்டார். இப்போ ராகு அப்படின்றது சுயமாக வேலை செய்ய மாட்டார், யார் கூட சேர்றாரோ எங்கே இருக்காரோ அந்த வேலை செய்வார். அவர் சுயமாக அந்த வேலை செய்ய மாட்டார். இப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்கு பாதக அதிபதி கூட இருக்கிறாரு, 2ஆம் திருமணத்தை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஸோ இவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஒரு தொடர்புல வாழ்க்கை ஓடினுது. இப்போ எப்படி சேர்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் ஜோதிடரை போய் பார்க்கும்போது பெண் வாழ்க்கை நல்லா இருக்குமா, பிரிவினை வராதா, தசா புத்தி நல்லா இருக்குதா, பாதகாதிபதி தசா வராமல் இருக்குதா, இதை மட்டும் நீங்கள் கேளுங்க ஜோசியரை. ஜோசியர் சொல்லுவார் 10 பொருத்தம் நல்லான்னு சொல்லுவார், அதை எடுத்து வாரம் வச்சுருங்க. தசா புத்தியை கேளுங்க அவர்கிட்ட. திருமணம் பண்ணால் இவங்களுக்கு இவங்க 2 பேரும் தம்பதியாக வாழ்வாங்களா, குழந்தை பிறக்குமா, அது ஆணோ பெண்ணோ, குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் கேட்டுங்க. இன்னும் சில பேருக்கு இந்த பாதகாதிபதி தசையில் தான் ஆட்டிசம் குழந்தை அதிகம் பிறக்குது. நிச்சயமா, ஏன்னா குழந்தை பிறக்குது நிறைய பேருக்கு, அது ஆட்டிசம் கிட்ஸ் ஆயிடுது, இல்லாட்டி குழந்தை பிறப்புலேயே நிறைய பிரச்சனை ஆயிடுது. ஸோ இதுவும் நீங்கள் ஜாதக ரீதியாக சொல்லிடுவீங்களா, இந்த இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் குழந்தை பிறக்கும் கூட முன்னாடியே சொல்லலாம். உலகத்தில் நடக்கிற விஷயத்த சொல்லும் போது தனிமான ஜாதகத்தில் கணிக்க முடியாதுல்ல, எங்கேயோ நடக்கிற விஷயத்த சொல்கிறோம். எல்லாமே கிரகம் நம்ம உணர்த்தும், நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும். என்ன ஒன்றா வர்ற கிளைண்ட் ஆல்ரெடி அவளை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க, இந்த பையன் தான் இந்த பொண்ணுன்னு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும்னு நினைப்பாங்க. அதை சொல்கிற ஜோசியை தேடி போவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஓகேன்னு முடிவு பண்ணுறாங்க, நம்மகிட்ட வராங்க. நம்ம சொல்கிறோம், அம்மா அந்த ஜாதகம் சேர்க்காதீங்க, ஒரு 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு பிரிவினை வரும்போது இருக்குது, குழந்தை பிறந்தாலும் சில பிரச்சனை அது மாதிரி சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு ஜோசியில போவாங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லாரும் சொல்லி அனுப்புவார். கல்யாணம் பண்ணுவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திருப்பி வருவாங்க. ஐயா நீ சொன்ன மாதிரியே பிரச்சனை முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதும்பாங்க. அப்போ 2ஆவது திருமணத்துக்கு வேலை செய்யணும்.
இன்னும் சில பேருக்கு 2வது திருமணம் இருக்காது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்துக்கு 7ல் சனி இருக்கக்கூடாது. இந்த 7ல் சனி வந்து வக்கரமாக இருக்கிறது இன்னும் தலைவலி. இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சனி பகவான் உடல் குறைபாடு உள்ள ஆட்கள், இல்லை வயதில் முன்ன பின்ன மூத்த ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து வைக்கும்போது இது நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒத்த வயசு உள்ள ஆட்களையோ இல்லை வேற மாதிரி ஆட்களை சேர்த்து வச்சுன்னா இங்கே ஒரு சிக்கலை கொடுக்கும். இப்போ இதில் வந்து விதிவிலக்கும் இருக்குது. இப்போ அங்கே எதுவும் குரு பார்க்குறாரு அப்படின்னா இது விதிவிலக்கு. குருவே பார்க்கல, சனி வலுவாக்குறாரு, 7லேயோ 6லேயோ சனி வலுவாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கோ இந்த பையனுக்கோ வயது வித்தியாசம் உள்ள ஒரு பொருத்தமோ, உடல் குறைபாடு உள்ள ஆட்களையோ இல்லை தன்னை விட வசதியில் குறைஞ்சவங்களையோ பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக திருமணம் பண்ணும்போது ரொம்ப ஏழ்மையாக பண்ணணும். திருமணம் கூட. ஆமாம், இது ஏழ்மையாக பண்ணும்போது இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். நீங்கள் இதெல்லாமே பொதுவாக நம்ம செய்யலாம். இது கூட தசாபத்தியும் சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா வாழ்க்கை வரலாம். பொதுவாகவே இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கும் கடக லக்கணக்காரர்களுக்கும் இல்லற வாழ்க்கை பெருசாக அமையாது. குறைஞ்சபட்சம் ஒரு தம்பதியை வந்து 40 வருஷம் 50 வருஷம் வாழ்றான் அப்படின்னா இவங்க 20 வருஷம் 25 வருஷம் வாழ்றதே பெரிய குதிரை கொம்பா இருக்கும். ஏன் எதனால பின்னணி என்ன அதற்கு? ஏன் சிம்மத்துக்கும் கடக லக்னத்துக்கும் 2 பேருமே 7 கூடியவர் சனி போன வந்துருவாரு. இந்த 2 லக்கணக்காரங்க சனி வந்து நல்லவர் கிடையாது. இது வந்து பொதுவான விதி. இப்போ சுபர் தொடர்பு இருந்ததுன்னா அது விதி விலக்குது. பொதுவாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்கணமும் சிம்ம லக்கணத்துக்கும் இல்லற வாழ்க்கை பெருசாக நல்லா இருக்காது. ஏதோ வாழ்றோம். ஏன்னா உங்களுடைய இன்னொரு பதிவில் நீங்கள் கடக ராசியை பற்றி ரொம்ப ஒரு விரிவான ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இந்த கடகத்துக்கே வந்து திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கொடுப்பனையே இல்லாத ஒரு விஷயங்கிற மாதிரி. அது ஏன் அப்படி போட்டிருந்தீங்க? 7ஆம் வீடு சனி பகவான் வந்துடுவார் அந்த இடத்துல. ஸோ சனி பகவான் அப்படி நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா சனிக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வரான்றது பொதுவான விதி. இப்போ இந்த விதி விலக்கு எப்படின்னா சுபர் பார்வை இருந்தால் விதி விலக்கு உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ வீடியோ பார்ப்பாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன்பாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கானா அப்போ குருவுடைய பார்வையோ அந்த சுபர் தொடர்பு கிரக சேர்க்கை ஏதாவது 2-3 இருக்குங்கிறீங்களா? சேர்க்கை கிடையாது, பார்வை. இப்போ குரு வந்து 5ஆம் பார்வையாகவோ இல்லாது 9ஆம் பார்வையாகவோ பார்க்கும்போது விதிவிலக்கு வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இல்லைன்னா ஒரு லக்கணத்துக்கு சுபர்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த சுபர் பார்க்கும்போது விதிவிலக்கு இருக்குது. இந்த மாதிரி விதி அந்த விதிவிலக்கை பார்த்து தான் நீ பொருத்தமும் பார்க்கணும், வாழ்க்கையை நகர்த்தணும். ஓகேங்களா? இப்போ சிம்மராசிக்காரங்க எல்லாமே நாட்டை ஆள்றானா கிடையாது. இப்போ மகம் ஜெகம் ஆழ்வான்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா மகர ராசிக்காரனும் ஜெகத்தை ஆளப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரு பொது விதி தான். விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம இதை கடந்து தான் போகணும். அப்போ நம்ம பலன் பார்க்கும்போதோ பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் ஜோசியர் கேளுங்க, ஐயா பொருத்தம் ஓகே இருக்கட்டும், 5 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கட்டும், கட்ட பொருத்தம் பாருங்க. இது தாண்டி நிறைய பேர் இந்த சரலக்னத்து கூட சரலக்னம் தான் சேர்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி இல்ல. அதாவது தசாபுக்தி முக்கியமா? தசாபுக்தி தான் திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பங்கு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த 6-8 லக்கணம் சேர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம் வச்சுங்க, விருச்சிக லக்கணத்துக்கு 6 கூடியவர் மேஷ லக்கணம், இந்த லக்கணம் சேர்க்கக்கூடாதும்பாங்க. இது வந்து பொது விதி. இப்போ லக்கணத்துக்குள்ள 3 நட்சத்திரம் இருக்கும், அஸ்வினி இருக்கும், பரணி இருக்கும், கிருத்திகை இருக்கும். இங்க உங்களோட நட்சத்திர புள்ளி எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே கீழே வாங்க, விருச்சிக லக்கணம் போது அங்கே 3 நட்சத்திரம் இருப்பாரு. இப்போ உங்களோட லக்கண புள்ளி எங்க இருந்து பார்க்கணும். இதை பார்த்து எனக்கு தப்பு கிடையாது. இப்போ சஷ்டான சேர்க்கக்கூடாதுன்னு இதெல்லாம் பொது விதிகள். எல்லாத்துலையும் விதி இருக்குது, அங்கே விதி விலக்கும் இருக்குது. இதை பார்த்து நம்ம சேர்க்கும் போது உண்மையாக ஜெயிக்கலாம். ஸோ சரத்து சாரம் சேர்க்கணும், சிறந்து சேர்க்கலாம், பொது விதிகள் இதெல்லாம். ஓகே, பொருத்தம் பார்க்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் கவனமாக அவங்க ஜோசியரை கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தசா புத்தி 2 பேர் நல்லா இருக்குதா, குழந்தை பாக்கியம் இருக்குதா, கழுத்து பொருத்தம் நல்லா இருக்குதா, இவங்க 2 பேர் தம்பதியெல்லாம் சேர்ந்து வாழ்வாங்களா வெகு நாட்களுக்கு, இதை கேளுங்க. நட்சத்திர பொருத்தம் சொன்னாங்கன்னா கேட்டுங்க, அதை கடந்து அடுத்து நீங்கள் போங்க. இந்த விஷயம் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை ஜோசியர் இல்லாமல் நல்லாலா சொன்னா நீங்கள் விட்டுடுங்க, திருப்பி வேறு ஜோசியரை பார்க்காதீங்க. ஒருத்தர் நல்லாலா சொல்லிட்டாருன்னா திருப்பி 4-5 பேர்கிட்ட அதே ஜாதகத்தை திருப்பி கேட்க வேண்டாம். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு நம்ம வழி நடத்த போகிறது தசா புத்தி தான். நல்லா நினைவு வச்சுங்க. எந்த லக்கணமாக இருக்கலாம், எந்த ராசியாக இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக தப்பே கிடையாது. உங்களை வழி நடத்த போகிறது தசா புத்தி வழி நடத்தும். கூட கோல்சாரத்தில் பங்கு இருக்கும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒரு முகூர்த்தம் குறிப்பீங்க. முகூர்த்தம் குறிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முகூர்த்தம் குறிக்க முகூர்த்த லக்கணத்துக்கு 7லையும் பாவரோட தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கணும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, உங்கள் விதி நல்லா வாழணும் தான் எல்லாமே நல்லா அமையும். உங்கள் விதி கெடணும் தான் உங்களுக்கு கிடைக்க போகிற ஜோசியர் அப்படி தான் கிடைப்பாரு. ஸோ உங்களுக்கு நகர்த்த விஷயம் எல்லாமே அப்படி தான் நகர்த்தும் உங்களை. ஸோ நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஜோதிடரை பார்த்து கட்ட பொறுத்ததை தயவு செஞ்சு பாருங்கள், தசா புத்தியாக பாருங்கள். தம்பதியர்கள் வாழ போகிறது குறைஞ்சது 40 வருடம் வாழணும். ஒரு மனைவி கணவன் மனைவி வாழ்கிறது இல்லற வாழ்க்கை. இதுக்கு தயவு செஞ்சு
நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க. கண்டிப்பா திருமணத்துக்கு லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்றோம். ஆனா அது சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு ஜோதிடம் பார்க்குற முறையை நம்ம பெருசா வந்து எடுத்துக்கிறது இல்லைன்னு அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய டச் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த தருணத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எந்த விஷயத்தை பத்தி யோசிப்பாங்க? ஏற்கனவே சொன்ன இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க மேக்ஸிமம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டுற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினைப்பாங்க. இல்லை பயணம் போகிறத பற்றி நினைப்பாங்க. எங்கன்னா வெளியூர் போகலாமா, வெளியூர் போகலாம், வெளியே எங்கன்னா போகலாமான்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் தங்களோட குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் பாக்கியாக இருக்கும், அது சம்மந்தப்பட்ட விஷயம் நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அவங்களோட மனதில் ஓடின்னு இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில். ஸோ அருமை. இந்த ஒரு பதிவு வந்து வாழ்க்கைக்கு திருமணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க. பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணுமோ இல்லை ஜாதக ரீதியாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் இவருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும். அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் திருமண பொருத்தமோ இல்லை அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா நமக்கு வேணும் இல்லையா? என்னதான் நம்ம வந்து முன்னாடி போனாலும் ஜாதக ரீதியாக இவருடைய பதிவுகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை அழகாக குறிப்பிடுற ஒரு விஷயமா இருக்குது. பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்குமே வந்து ஒரு சுவாரஸ்யமான பகுதியாக இருந்தது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.